நோக்கி பயணம். நாள் 1. ரஜினி வயசே பேசிக்கப்பா. ஆக நாங்க இப்ப போன ஒரு ஸ்டாலின் ஆக இதா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா கையை அசைச்சுக்கிட்டே பேசுவேன். விண்டு மில்ல ஒண்ணு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எத்தனை டைம் அதை பாக்குறீங்க? 23 அதே தான் பாக்குறோம். பேக்கேஜ்ல அது இடம் இருக்கு. பேக்கேஜ்ல வந்து விண்டு மில் இருக்கு, குரங்கருவி இருக்கு, அப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, அப்புறம் ரூமுக்கு போயிட்டு 1000 பைப்பர்ஸ் இருக்கு. அதெல்லாம் வாங்கி உள்ள அதோட ஓனர் யாரு? 1000 பைப்பர்ஸ் வந்து நம்ம பையன் தான் வாங்கியிருக்கான். பைப்பர்ஸ் வாங்கினீங்களா? ட்ரிப்பை பத்தி என்ன நினைக்கிறல? தருவே தர மாட்டியா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. பாப்பா நண்பர்களே, ட்ரிப் எப்படி இருக்கு? சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மயிரும் இல்ல. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்தீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஒரு மயிரும் சொல்லி சத்தமா மைக்கு குர்ரா. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு ட்ரிப்போட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு? இன்னும் போயிட்டு இருக்கிறோம். ரீச் ஆனா இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணி எங்களோட போறது எப்படி இருக்கு? புது அனுபவம். இது அது இல்ல. ஐயோ அனுபவம் சொல்றோம்ல. தம்பி நம்மள போல பேசு. ஒரு புது அனுபவமா. செய்தி மாதிரி பண்ணாட்ட பார்க்க போறோம். ஏப்பா என்னப்பா ட்ரிப் எப்படி பாருங்க? ட்ரிப்பு வந்து ரொம்ப ஒரு மொக்கையா தான் போகும்னு நினைச்சிட்டு வந்தேன். எங்க ஆள் பிரதாப் பண்ணா இருக்கங்காட்டி ட்ரிப்பு ரொம்ப ஃபன்னா போகுது. சிரிப்பு நல்லா காமிக்கிறாரு, நகைச்சுவை சூப்பரா இருக்குது. பிரதாப் பண்ணா வந்தங்காட்டி தான் ஜாலியா இருக்கிறோம். நண்பா, என் காதென்ன கூதியா இப்படி ஓத்து விட்டு போகிறாயே. நம்மளுக்கு வேண்டாம். ஏதாச்சும் நினைக்கிறீங்க? அடுத்த மாஸ்டர்ட்ட போலாம். பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து சாப்பாடு உணவு நீங்க தான் மாஸ்டர். இவரு டபுள் மாஸ்டர் ரா. அவர் முன்னாடி செய்யும்போது நான் பின்னாடி செய்வேன். இல்ல முன்னாடி ஏதாச்சும் பின்னாடி அடுப்பு வச்சு நான் ஏதாச்சும் அது எப்படி ப்ரோ? நல்லா இருக்கு. ஜாலியா எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? ரியாலிட்டி நல்லா இல்ல. இது வரைக்கும் நல்லா இல்ல. இனிமே தான் எல்லாமே பாட்டு போட சொன்னா இது ஆடியோ மேங்கோ ஆடியோ போடுறாங்க. அதனால ஆடியோ சிஸ்டம் தெரியல. ஆமா, சிஸ்டம் இல்ல, அந்த ஆடியோவே சரியில்லை. ஆடியோவே நல்லா. அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் என்னப்பா? போன தடவை போன மாதிரியே இந்த தடவையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. என்ன செஞ்சு கொடுக்கும்? மன நிறைவான ஒரு பார்ட்டி, ஓகே, உணவு, ஃபுல் என்ஜாய்மெண்ட். யார் யார் பெண்கள் வேணுமா உங்களுக்கு? கண்டிப்பா ஒரு பெண் போது எனக்கு. பொம்பளை சோ கேக்குது அவனுக்கு. பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போறேன் அவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கான். ப்ரோ தம்பி விளாக்லயே ஆன்டி வேணுங்கிறான். அதான் உங்களை ஆன்டி வேணுமா? படம் வெட்டிட்டு என்ன சொல்றாங்க. படக்குறாரு? எப்படி இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு? எப்படின்னா ரூமுக்கு போய் என்ன பண்ணாலும் சூப்பரா இருக்குது, நல்லா இருக்கு. ஒன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கணும். போயிட்டு இருக்கிறோம். போய் சாப்பிட்டு ஒரு மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மருந்து அல்சருக்கு மருந்து சாப்பிட்டா, அல்சருக்கு மருந்து சாப்பிட்டா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. எக்ஸ்பெக்ட் பண்ணல, காசே கிடைக்காது இருந்தேன். நேற்று நைட்டு ஒருத்தங்க அண்ணன் காட்டினான். 2 ஃபுல்லு 1.5 ஃபுல்லு. மன நிம்மதியா இருக்கு. ரொம்ப நாளா எதிர்பார்த்துருக்கோம் ட்ரிப் போலாம். அப்புறம் போகவே முடியல. நாங்க போயிட்டு போனாலும் காசு இருக்காது. கேட்டாலும் கஞ்ச பாட்டையும் பாடுவேன். இந்த டைம் கொடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் பணம் கொடுத்துட்டாங்க, அது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி இருக்குது. வந்து குடும்பத்தோட புது ரூமுக்கு போய் என்ன விளாண்டுருக்கீங்க? ரூமுக்கு போயிட்டு வழக்கமாக நெப்போலியனை கும்பிட்டு குடி கூத்தடி கும்பலம் தான். டயர்டாக இருக்கு. ஐயா எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா இருக்கு? வண்டி ஓட்ட தான் வேண்டாமா? சூப்பரா இருக்கு. ஒரே வாரத்தில் முடிச்சிட்டேன். கொஞ்சம் இல்லாங்காட்டி கொஞ்சம் இதாக போயிட்டு இருக்குது. போட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும், அதை பாருங்க. பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. என்னன்னா எனக்கு நைட்டு போய் சாப்பாடு செய்யலாம்.
அதான் வைப்பு, அதுதான் அது. அந்த வைப்பு தான் வெயிட் பண்ணுறோம். நல்லபடியாக போயிட்டு மாஸ்டர் பற்றி என்ன நினைக்கிறேன்? அஜித்குமார் மாஸ்டரா உண்மையிலுமே அவர் வந்து மழை விசாரி. It was at this moment he knew. He fucked up. அவர் மழை போல் நம்பி நல்லா பண்ணி கொடுப்பாரு. பிரதாப் மாஸ்டரை பற்றி அவர் வந்து அவர்லாம் மழை ஏறினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புத்தி தெரியும். வால்பாறை ஏறினதுக்கு அப்புறம் முதல் சுற்று வரட்டும். ஆமாம். கொஞ்சம் ஷாப்பிங் இருக்கு, ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடுறோம். கறி வாங்க போகிறேன் இப்போ. வாங்க அதை போய் பார்க்கலாம். பொள்ளாச்சியா? பொள்ளாச்சி வந்துருக்குறவங்க நல்ல கடைக்கு போயிட்டு ஒரு கறி எடுத்துக்கிட்டுங்க வந்தோம்னா நல்லா இருக்கும். ஒக்கனையாக சமைச்சு போட்டு கறி வேணும்பா. அது இல்லைடா, இது வேற. இது ஒரிஜினல் கறி. இது நல்லா இருக்கும். இது வந்து இதுவும் பாய் கடை சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சிக்கன் நம்ம வாங்கணும். பீஸ் வந்து இவ்வளோ பிடிச்சி வாங்கணும். மாஸ்டர் தோலை உரிச்சு வாங்குவீங்களா மாஸ்டர்? யார் சொன்னா தோலை உரிச்சு பண்ணாட்டி இவன் நீ வச்சு உரிச்சுக்கோ. அதில் நல்லா இருக்கும். பிறந்தமே டீம் நாளைக்கு சாப்பிடுவேன். அதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு சொல்லாருன்னு. அது நாங்கள் எப்போ இப்படி ட்ரிப் வந்திருக்கோன்னா, இவர் வந்து பொண்டாட்டிகிட்ட போய் வேஸ்ட் வந்திருக்காரு, நான் காதலிகிட்ட போய் வேஸ்ட் வந்திருக்கேன். இவன் உண்மையை சொல்லி நான் மேனேஜர்கிட்ட இப்போ போய் சொல்ல போகிறேன். அது இந்த விளாகை நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். அவங்க மேனேஜர் எங்கேருந்து பார்த்தாருன்னா அவ்வளோதான். அவர் மேனேஜருக்கு போய் மன்னிப்பு கேட்டுருங்க. மேனேஜர் மன்னிச்சிங் மேனேஜர் கீர்த்தி மேனேஜர். ஓகே. இப்போ வந்து பீர் வாங்க போயிட்டு இருக்கோம். நானும் என் நண்பர்கள்லாம் 8 மணிக்கு என்ன பீர்? இளநீர் குடிக்குமா சளி பிடிச்சி இளநீ வாங்கலான்னு சொன்னவர்கிட்ட வாங்கலாம். 2 சளி பிடிச்சிருச்சு. 2 மட்டும் வாங்கிக்கலாம், பார்த்துக்கலாம். அதை பற்றிலாம் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா, கறி அங்கே வாங்க ஒரு கேங் அனுப்பிச்சி விட்டு நாங்கள் வந்து உதிரி பாகங்கள், அதாவது டிமிலார்னு சொல்லி மருந்து, கவர்மெண்ட் மருந்துக்காக ஜீஸ், சமணம், ஸ்ப்ரைட் மாதிரி ஜூஸ் வாங்கிட்டு டம்ளர்கள் வாங்க போயிட்டுருக்கோம். நம்ம முன்னாடி ஸ்ட்ரிக்டாக கிளம்பியிருக்கானுங்க. கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். பார்க்க போறோம். இங்கேயும் இல்லைன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சி கட் பண்ணா பொள்ளாச்சியில் ஓப்பன் பண்ணுறேன் சார். ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லை, இப்போ நாங்களாம் வந்து மருந்து சாப்பிட போகிறோம். நீ உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் என்ன அது மட்டும் சொல்லுங்க. இதானா? இதேதானா? கேமரா திருப்பில் ஒரு ஜூஸு, ஒரு சிக்கன், ஒரு சமையல் பொருட்கள் வாங்குறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குமா? டைகர் கறி அணைஞ்சிட்டு இருக்கோம். பொள்ளாச்சியே சுற்றிட்டோம், ஒன்றும் கிடைக்கல. பொய்யாரங்க 2 இடத்த பேசிட்டு வரானுங்க. வேலை செய்கிற மாதிரி நடிப்பானுங்க, செய்ய மாட்டானுங்க. ஆனால் உன்னை நம்பி சமையல் கொடுத்து என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். அதாவது பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அப்போ நம்ம ப்ராடக்ட் காமிங்க. ஒரு சரம் யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்கு, 2 ஊறுகாய் இருக்கு. ஓகே, இதை வச்சு சிறப்பாக ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம். சம்பவம் செய்கிறோம். வால்பாறைக்கு ஸ்லாட்னார்னா என்ன காட்டுறோம். இது வந்து போகிற வரைக்கும் இந்த டம்ளர் தான் நமக்கு எல்லாம் நல்லபடியாக வந்துருந்துச்சுன்னா தீர்றதுக்கு. அது வந்து எல்லாத்துக்கும் பேர் எழுதிடலாம், பேர் எழுதி கொடுத்துடலாம் கையில். இந்த புண்டாமான தொலைச்சான் அவனை டீப் போட முடியாதுங்க. புண்டாமான டீப் என்னடா புண்டைக்கு போடுறேன். அது அது அதுக்கு இது வந்து இதை கலந்து குடிக்கிறதுக்கு கலக்கிறதுக்கு வீட்டில் ஒன்று வச்சுருக்கோம். டிஸ்டம்பர் சரி, வழி தெரியாமல் போயிட்டு இருக்கிறோம். ஜூஸ் கீஸ்லாம் வாங்கியாச்சு, பள்ளத்துக்குள்ளே விழுந்துறாங்க. வழி தேடி இப்படி போயிட்டு அப்படியே அங்கே பழங்கள்லாம் வாங்கிட்டு வண்டியில் உட்காந்துருக்கானுங்க பசங்க. அடிமைகள் சொல்லுங்க, அடிமை நாய்கள் வண்டியில் உட்காந்துருக்கானுங்க. சாரி கட்டிட்டு
பந்தலியம் இதுங்க நைஸ் நைஸ். நம்மளை யாராச்சும் இப்படி பார்த்து சைட் அடிப்பாங்க மச்சான். வந்து செட்டில் ஆயாச்சு. எத்தனை கிலோமீட்டரா இருக்கு? 70. நியர் பொள்ளாச்சி கிட்ட வந்தாச்சு. போய் குக்கிங் இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களை கேட்ச் பண்ணுறோம். டெஸ்டினேஷன் என்ன? ஆலியார். எதுக்காக நிறுத்தணும்? சாப்பிட்றதுக்காக ஆலியார். என்ன டிஷ்ஷு? இட்லி. செமையா இருக்கு. மல்லி போயிட்டு நல்லா இருக்கு. நான் உங்கள் தேவா. என்னப்பா சாப்பாடு இப்போ? இட்லி, மல்லிகை பூ, சாம்பார், சட்னி. இட்லி ஸ்பான்சர் பண்ண நல்ல உள்ளத்தை பத்தி பேசுங்க. நல்ல உள்ள வந்து யாரு? விவேகண்ணா, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. அவர் ஏதோ பண்றாரு, ட்ரை பண்றாரு. நான் உங்கள் தேவா. டான்ஸ் ஆடுறேன் இப்ப. The next day. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம வால்பாறை ரொட்டி கடைங்கிற எஸ்டேட்டில் சுற்றுலா தலத்துக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். கிளைமேட் பாருங்கள், அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வரப்போகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி மாதிரி ஒரு குவாரி இது. அதுக்கு பக்கத்துலேயே எங்களோட காட்டேஜ் இருக்குது. இங்கே தான் நாங்கள் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். வாங்க, எங்கள் நண்பர்களையும் அந்த ரூமையும் நான் காட்டுறேன். வாங்க. சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பசங்கள்லாம். இல்லை பிரியாணிக்கு ஆயத்தமாயிட்டு இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு ரூமு. இங்கே வந்து 3 பெட்டு, 3 பேர் நல்லா லக்ஸூரியாக தூங்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஹாலு. இங்கெல்லாம் பாய்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிவி இருக்கு. இங்கே ஒரு பெட்ரூமு, இங்கே 2 காட் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு, இங்கேயும் 2 காட்டு, அட்டாச் பாத்ரூம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேதான் சமைக்க போகிறோம். இது நம்ம கிச்சன். இது வந்து அவுட்டரில் போய் பார்க்கலாம். பயங்கரமான ஒர்க் போயிட்டு இருக்குது. சிக்கன் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த கிளைமேட் பாருங்க. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக இருக்க போகுது. இதை வச்சு சிறப்பாக ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம். 50 வாய்ப்பாளையம் மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு 1000 பேப்பர்ஸ் இருக்கு, அதெல்லாம் வாங்கி நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாயவனே, இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே, காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சிம்ஹாரகனே, எங்கள் கண்ணனை வந்தவனே. பயமே மாறிப்போ நீ அண்ணன் வந்தால் தும்பிட்டு நில்ல, இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல, இவனை தொழுவானாயும் ஜனத்திறக்க, காலம் எடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னர் வேட. கத்தி கொண்டு வித்யாரம்பம்
വലി ശീലം പണ്ടേ മാറാത്ത വ്യാധി നെഞ്ചിൽ പൂട്ടി വച്ചോരംഗ കലി തീരാത്ത വാശി അണ്ണൻ മീശ വെച്ചോരാട്ട പുലി ഇടയാൻ വന്നോർക്കും നിന്നോർക്കും പണ്ടേ ആപത്ത് കട്ടച്ചോരാട്ടുണ്ട് ജ്യൂസടിച്ച് സോഡാ സർബത്ത് നുടിയിൽ മതയാനെ പെരുത്തിടും കരുത്ത് ഇവനെ പടച്ചു വിട്ട കടവുള്ളക്ക് 10ൽ 10 അണ്ണൻ തനി നാടൻ കൊലമല്ലുമിനാക്കി അണ്ണൻ തനി നാടൻ കൊലമല്ലുമിനാക്കി Yeah, listen. We fucked up.